ஐபிஎல் 2026 ஆக்ஷன் என்ன டேட்ல நடக்க போகுது அப்படின்றத இப்போ ஐபிஎல் தரப்புல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டென்டேட்டிவா ஐபிஎல் 2026 சீசன் எந்த டைம்ல எந்த டைம்க்குள்ள நடக்க போகுதுன்றதையும் இப்போ சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேல நம்மளோட மகேந்திர சிங் தோனில இருந்து ஆரம்பிச்சு இன்னும் சில முக்கியமான ஐபிஎல் அப்டேட்ஸ் இந்த 2026 ஒட்டி என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை நேம் இஸ் காய் ஃப்ரம் பாலா. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எங்களுக்குலாம் ஒரு அப்டேட்டை கொடுங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, இந்த ஆக்ஷன் என்ன டேட் நடக்க போகுது. 14 15 16 அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். இதுல 16ஆம் தேதி இப்ப பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி டிசம்பர் மாசம் 2025 நடக்க போகுது ஐபிஎல் 2026 ஆக்ஷன். மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 நாள் நடக்கும். ஆனா இந்த மினி ஆக்ஷன் ஒரே நாள்ல முடிச்சுட போறாங்க. சோ 16ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்றதா இப்போ வந்திருக்கிற தகவல்கள். சோ இதை ஒரு பக்கம் நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் டைம் ஃபார் சீசன் என்ன அப்படின்னா, மார்ச் 15 ஆரம்பிக்கிறதாகவும் மே 31 முடிவதாகவும் டென்டேட்டிவ் டேட்ஸாக இப்போ தெரியப்படுறது. இதுல இருந்து ஒரு நாள் 2 நாள் மாறலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிலி எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்துருக்குது அப்படின்னா அதுல இருந்து அதிகமா மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மார்ச் மாசத்துல 30 31 ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் 22 அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இப்போ இந்த 15 மார்ச் அப்படிங்கிறது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏர்லி ஸ்டார்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1 வீக் முன்னாடியே ஆரம்பிக்குது. பட் இருந்தாலுமே மே 31 வரைக்கும் போகுது அப்படிங்கும்போது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஓவராலா பார்க்கும்போது இந்த ஐபிஎல் 2026 அண்ட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜப்பான்ல கூப்பிட்டாக, அமெரிக்கால கூப்பிட்டாக அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் கூப்பிடுவாங்க. பட் ஐபிஎல் போகணும்ல. ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் 4வது முறையாக இந்தியா விட்டு வெளியே நடக்க போகுது ஐபிஎல் ஆக்ஷன். இதுக்கு முன்னாடி இப்ப லாஸ்ட் 2 சீசன் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2014 முதல் முறையாக வெளியே போய் நடத்தணும். அப்போ துபாயில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2024 அண்ட் 5க்கு அப்புறமா இப்போ 26ல 4வது முறையாக தொடர்ச்சியா 3வது முறையாக இந்தியா விட்டு வெளியே போறோம். அண்ட் இந்த முறை அபுதாபியில நடக்க போகுது. சோ இந்த ஆக்ஷனை ஒட்டி நடக்கக்கூடிய ஏற்கனவே ரிட்டென்ஷன் அண்ட் ட்ரேட பத்தின சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம போன வீடியோல பார்த்தோம். பட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, சிஎஸ்கே உடைய மிக முக்கியமான வீரராக இருந்த ஷேன் வாட்சன் அவர்கள் இப்போ கேகேஆரின் அசிஸ்டன்ட் கோச்சாக ஜாயின் பண்ணியிருக்கார் அப்படின்றது ஒரு புதிய முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே அபிஷேக் நாயரை அவங்களுடைய ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்க அசிஸ்டன்ட் கோச்சாக நம்ம ஷேன் வாட்சன் போயிருக்காரு. என்னன்னு ஷேன் வாட்சன் நீங்க அசிஸ்டன்ட் கோச், அபிஷேக் நாயர் கோச்சா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அபிஷேக் நாயர் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு. நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸோட நிறைய பேரோட க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்காரு. அவங்களுடைய பர்சனல் ட்ரெயினரா இருந்திருக்காரு, பர்சனல் கோச்சா இருந்திருக்காரு. ஐ மீன் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கேகேஆர்ல ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி இப்ப அவங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கௌதம் கம்பீருடைய ஸ்குவாட்ல இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தவர் அவர். சோ பேட்டிங் கோச்சா இருந்தார். அதனால இப்ப இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹெட் கோச்ன்ற பதவி. இப்ப அவருக்கு அசிஸ்டன்டா தான் ஷேன் வாட்சன் வந்திருக்காரு. கேகேஆர் அதே மாதிரி நம்மளுடைய டுவைன் பிராவோடும் கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்ற தகவல்களும் உள்ள வந்திருக்குது. ஏன்னா பிராவோவை பொறுத்தவரைக்கும் கேகேஆர்ல ஒரு மென்டாரா ஜாயின் பண்ணாரு. சிஎஸ்கே விட்டு அங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பல பேர் கேட்டாலுமே கூட அவர் அங்கதான் ஸ்டிக் பண்ணுவாருன்ற மாதிரி இருக்குது. அவங்களும் மேனேஜ்மெண்ட் தேர் ஓகே டு கண்டினியூ வித் டுவைன் பிராவோ அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. டிம் சவுதி கேகேஆர்ல இப்போ பவுலிங் கோச்சாக வந்திருக்கிறார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் பரத் அருண் அவர்கள் எல்எஸ்ஜிக்கு போயிட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால இங்க டிம் சவுதி லைக்லி டு பி த பவுலிங் கோச் ஆஃப் கேகேஆர் அப்படின்ற மாதிரி தகவல்களும் வந்துள்ளது. இன்னொரு முக்கியமான விஷயம். சோ இந்த மாதிரி கோச்சிங் ஸ்டாஃப்ல மிக முக்கியமான சேஞ்சஸ் பண்ணிக்கிற கேகேஆர் அடுத்து அஜிங்கிய ரஹானே மேலையும் கையை வைத்து நச்சக் என்று புடுங்கி வைத்து ஒரு நல்ல வேற கேப்டனை வைப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளது. பட் அது நடக்குமா? மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அவங்களால மினி ஆக்ஷன்ல ஒரு கேப்டனை மாத்துவதற்கான அளவுக்கு இவளுக்கு பிளேயர் பூல் கிடைக்குமா இல்ல ட்ரேட் பண்ண முடியுமான்றதெல்லாம் நெக்ஸ்ட் விஷயங்கள். ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கோச்சிங் அவருடைய ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிருக்குது. மகேந்திர சிங் தோனி செப்டம்பர் மாசத்துல இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும். 2 மாசம் கேப் எடுத்துட்டு ஒரு 2-2.5 மாசம் கேப் எடுத்துட்டு ஐபிஎல்க்கு அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு பைக் ஓட்டிக்கிட்டு காரை ஓட்டு அங்கேயும் இங்கேயும் போனவர் தலைவன் செப்டம்பர் மாசம் பிராக்டிஸ் ஆரம்பிச்சாரு. ஸோ இப்போ அவருடைய ட்ரைனிங் செஷன் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா, ஜார்க்கண்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய ஸ்டேடியத்துக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கிறாராம் தினமும். அது 4ல இருந்து 4.5 மணி நேரம் அவர் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதாகவும், ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் 2 மணி நேரம் பேட்டிங் அப்படின்ற மாதிரி டெய்லி பிராக்டிஸை போட்டுட்டு இருக்காப்ல தலைவன் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஆம்ஸ் பத்திய அப்படின்ற மாதிரி தலைவன் மறுபடியும் கன்னு மாதிரி ஏத்தி டின்னு நின்னாருன்னா ஒரு வெறித்தனமான ஒரு சீசன் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா என்ன அப்படின்றதால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்கு. ஜடேஜா இங்கிருந்து வெளியே கிளம்பி போய் கேப்டனாக ஒரு பதவியில ஆர்ஆர்ல இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற தகவல் ஏற்கனவே வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா?
அது இன்னும் வந்து இப்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு. பட் ஆனா அதுல வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ரிஃப்ட் இருக்குது. ரியான் பராக கேப்டனாக வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணிடுற மாதிரி ஆயிராதா? நம்ம ரியான் பராக் நம்மளோட ஆர்ஆர் ப்ராடக்ட் ஆச்சே. பல வருடங்களாக அவர் மொக்கையா ஆடி இருந்தப்ப கூட அவர் ரீடைன் பண்ணி வச்சிருந்தோமே. இன்னைக்கு அவர் கேப்டன்சி குடுக்கலாம் எப்படி? அப்படின்னு ஒரு தரப்பு சொல்வதாகவும், இன்னொரு தரப்புல இருந்து ஜடேஜா ஒரு நல்ல மெட்டீரியலுங்க. ஒரு சீனியர் பிளேயருங்க. அவர நீங்க கேப்டன் ஆகுறீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ டீமோட வேல்யூ, பிரான்சைசி வேல்யூ எவ்வளோ ஏறும்? அவருக்கு கேப்டன்சிய குடுத்தா வந்து ஒரு சிஎஸ்கே மெட்டீரியல் இங்க வந்து கேப்டன் ஆயிட்டாரு. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் நடக்கும்போது தோனி வெர்சஸ் ஜடேஜா கேப்டன்சின்னு சொல்லி இவங்க அட் அ டைம் எல்லாமே அட் எண்ட் ஆஃப் த டே இவங்க யோசிக்கிறதுலாம் என்ன அப்படின்னா, செல்லிங் மெட்டீரியல் என்ன? பிசினஸா பார்க்கும்போது இவர் என்ன விற்பனை பொருள்? இவருடைய விற்பனை பொருள் விலை என்ன? இவரும் அவரும் விளையாடுற மேட்ச்ல இவங்கனால ஒரு வியூவர்ஷிப் எப்படி போகும்? எத்தனை ட்வீட் போட்டா என்ன ஆகும்? என்ன வேல்யூ? இதையே தான் இவங்கலாம் யோசிக்கிற காரணத்தினால் ஜடேஜாவை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு பிசினஸ் வேல்யூல கொண்டு வருவதாகவும், இன்னொரு தரப்பு ரியான் பராகை நம்ம வச்சுக்கலாங்க. எதுக்குங்க ஜடேஜா கேப்டன்சிலாம்? அப்படி அவர் கேப்டன்சியோட தான் வரணும்னு சொன்னாருன்னா வேணாம்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்வதாகவும் வந்து இன்னும் இது குழப்பத்திலே போகுது. அது பத்தாததுக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்ங்கிறதையும் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஜடேஜாக்கு கேப்டன்சி இல்லன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்ற தகவல்கள் வருது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை? ஜடேஜா உண்மையா கேப்டன்சி கேட்டாரான்றது எனக்கு தெரியல பர்சனலா. இந்த செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா அவர் கேப்டன்சி எல்லாம் கேட்பாரா அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா வந்து அவர் கேப்டன்சியே வேணாம்னு சிஎஸ்கே ஐயா நீயே பாத்துக்க சாமி கும்பிடுறேன் அப்படின்னு தோனி கிட்ட திரும்ப கொடுத்துட்டு ஓடினாரு. அவருக்கு இந்த கேப்டன்சி பிரஷர் அதுவும் சிஎஸ்கேலங்கும் போது ரொம்ப டிஃபரெண்ட். பட் மேபி ஆர்ஆர் மாதிரி ஒரு டீமுக்கு போகும்போது கேப்டன்சி அவரால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருக்குதோ என்னமோ. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் நமக்கு இப்போத்துக்கு வந்திருக்கிற ஐபிஎல் 2026 ஒட்டி இருக்கக்கூடிய ஆக்ஷன் பிளஸ் சீசனுக்கான அப்டேட்ஸ். ஸோ இந்த அப்டேட்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.